பிரவீன்குமார், வணக்கம். தற்போது திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் திருநெல்வேலி நீதிமன்றத்தின் எதிரே திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரவணராஜ் என்பவர் ஒரு இடப்பிரச்சனை சம்பந்தமாக நேற்று ஒரு தரப்பினருடன் பேசிக் கொண்டிருந்த போது நேற்று இரவு அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது படுகொலைக்கு நியாயம் கேட்டும் அவரது இறந்த விபத்தில் படுகொலையில் இறந்த சரவணராஜ் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இங்கு வந்து தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து திருநெல்வேலி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் எதிரே திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் இந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. இறந்தவர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடை வழங்க வேண்டும். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தினை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். பல்வேறு வழக்குகளில் தாங்கள் ஆஜராகும் போது தங்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது இல்லை, தங்களது உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை நீடிக்கிறது. எனவே தங்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என இந்த வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனை அடுத்து பாளையங்கோட்டை தாசில்தார் சரவணன் தலைமையில் வந்த குழுவினர் வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜேஸ்வரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதின் அடிப்படையில் மனு ஒன்றினை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்குவதாகவும் அது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கும் என கூறியதின் அடிப்படையில் தற்பொழுது இந்த போராட்டம் கைவிடப்படுவதாக வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவித்துள்ளனர். பிரவீன்குமார்.